வணக்கம். இன்றைக்கி பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு யூனிட் டெஸ்ட் வச்சுருந்தோம். அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட்டா, என்ன பண்ணணும், மறக்காமல் அந்த வீடியோக்கு என்ன பண்ணணும், லைக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க. தேவை செஞ்சு அதை பண்ணி விட்டுங்க. ரைட்டா, சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மேட்ரிக்ஸ் தியரிலேருந்து கேட்டிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ் கிவன் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். அது கிவன் 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ரைட்டா, அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன், தட் இஸ் ஏ ஐடெம்பொட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரிக்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட எல்லா வகையான மேட்ரிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரைட்டா, எந்த வகையான மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, சரி, அப்போ ஐடெம்பொட்டன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. அப்போ அந்த கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஏ அப்படின்னு நம்ம கிடைக்கும். ரைட்டா, அப்போ விச் இஸ் ஐடெம்பொட்டன்ட். ரைட்டா, சரி, அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். அப்போ மற்ற இதெல்லாம் பார்த்துங்க. சிமெட்ரிக் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ அந்த கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிடச்சிச்சு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஏ சிமெட்ரிக். இன்கேஸ் மைனஸில் கிடச்சிச்சு அப்படின்னா விச் இஸ் ஆன்டி சிமெட்ரிக். இப்போ ஆர்த்தோகோனல் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ. ரைட்டா, அப்போ டிரான்ஸ்போஸையும் ஏ அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐ கிடைக்கும். ஆனால் இங்கே கிடைக்கல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன், தட் இஸ் ஏ ஐடெம்பொட்டன்ட். ரைட்டா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் r, θ, z equal to 3, by 3, 40. Then using above the Cartesian coordinates x, y, z அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அப்போ r, θ, z அப்படின்னு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாச்சு. அதிலிருந்து நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் டெரைவ் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கும் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன், அதுக்கான ஃபார்முலா கிடையாது. அந்த நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, இசட் ஈக்குவல் டு இசட். ரைட்டா, சரி, அப்போ இதில் ஆறு தீட்டா இசட் மூணுமே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற வேல்யூ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ரைட்டா, அப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 cos pi by 3 which is nothing but 3 by 2, y r sin theta which is nothing but 3 root 3 by 2. அப்போ z is equal to z, that is 40. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா, இன்கேஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸோ இல்லாட்டி ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸோ வேறு ஏதாவது கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ரெக்வயர்டு வேல்யூ நமக்கு கிடச்சிடும். சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுக்கிறோம். ரைட்டா, அப்போ பொறுத்துக்கல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் கொஸ்டின் கேட்டுக்கிறோம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பேசிக்ஸான ஒன்று. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஹோலோனாமிக், நான் ஹோலோனாமிக், ஸ்கிலோனாமிக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். ரைட்டா, அதுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிருக்கோம். அது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ரைட்டா, சரி, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா, நான் ஏன் பிஏ டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா, சரி, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஏக்கு பி. அப்போ ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னு பாருங்கள். The holonomic constraint which is nothing but the constraint are expressible as equation connecting the coordinates and time. ரைட்டா, சரி, அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் பால். ரைட்டா, ஸ்லைடிங் பால் பார்த்தீங்கன்னா வித்தவுட் என்ன சொல்ல ஒரு ஸ்லோப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பால் வச்சுக்கணும், தட் இஸ் ஸ்லைட் ஆகி போயிட்டு. ரைட்டா, இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு புக்கு சொன்ன முடியும் பார்த்தீங்களா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அருள்தாஸ் புக் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் இல்லை, நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உபாதியா புக்கு, கோல்டிஸ்டின், இந்த மாதிரி புக்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ இட். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் கேன் நாட் ரைட் அபோவ் ஃபார்மேட். ரைட்டா, அப்போ ஃபார்மேட் விச் இஸ் நத்திங் பட் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட் நம்ம என்ன இருக்கோம், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ரைட்டா, அந்த ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியலை, தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியலன்னா விச் இஸ் நத்திங் பட் நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பாருங்கள். ஸ்கிலோனாமிக் கன்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ரைட்டா, அப்போ அந்த ஏ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ரைட்டா, இதில் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் சிம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா, அதில் டைம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எல் ஸ்கொயர்ட் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா விச் இஸ் நத்திங் பட் ரியோனாமிக் constraint. இங்கே t இல்லை, அதனால் this is ஸ்கிலோனாமிக் constraint. சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Acceleration of an Atwood machine when
மாசஸ் ஆர் ஈக்குவல் ரைட்டா. அப்போ அட்வுட் மிஷினோட ஆக்சலரேஷன் கேட்டிருக்கோம் வென் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 மாசமே ஈக்குவலாக இருக்கும்போது. இதை வந்து சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அட்வுட் மிஷினோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். தெர் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்டுலம், அட்வுட் மிஷினு, டபுள் பெண்டுலம், காம்பவுண்ட் பெண்டுலம், கப்புள்டு பெண்டுலம், ட்ரைட்டாமிக் மாலிகுல், இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம உபாத்திய புக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா. சரி, அதற்கான ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா கிடையாது, தெர் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தட் x டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு m2 மைனஸ் m1 இன்ட்டு g பை m2 ப்ளஸ் m1 ரைட்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதில் இன்கேஸ் 2 மாசமே ஈக்குவல் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன இருக்குது, அப்போ m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னா m2 மைனஸ் m1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா m2 மைனஸ் m2 போட்டால் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும் ரைட்டா. அப்போ ஆக்சலரேஷன் வில் பி 0. ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். Bose-Einstein condensation temperature depends on the அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். தட் இஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே சேர்ந்தது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன், தட் இஸ் ஏ போத். அப்போ பார்ட்டிகளோட மாஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிகளோட டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ரைட்டா. அப்போ டிசி அந்த Bose-Einstein கண்டென்சேஷனுக்கு ஃபார்முலா பாருங்கள். அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த Bose-Einstein டெம்பரேச்சர் சம்திங் படி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரைட்டா. அந்த டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா பாருங்கள். h²/2πmk இன்ட்டு n/2.612 பவர் 2/3 ரைட்டா. இதில் n அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி. அப்போ தட் இஸ் டிசி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n/m ரைட்டா. அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்குது, மாஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது ரைட்டா. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். இன் தி ஹை டெம்பரேச்சர் லோ ஃபீல்ட் லிமிட் த என்ட்ரோபி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as which is nothing but option A is the correct one, that is S is equal to K into natural logarithm 2 power n. இதுக்கு வந்து நிறைய வந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவையில்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ். அப்போ S is equal to K into natural logarithm 2 power n ரைட்டா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. சூஸ் கரெக்ட் பாசிபிள் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 2 ஃபீல்டு 1 2 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டையுமே நம்ம வந்து எது வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் ரைட்டா. அப்போ எப்போ வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் கர்ல் ஈக்குவல் டு 0 ரைட்டா. அப்போ டெல் கிராஸ் ஈஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் விச் இஸ் நத்திங் பட் பாசிபிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ரைட்டா. சரி, இந்த கேஸ் டெல் கிராஸ் E not equal to 0 அப்படின்னா which is not acceptable ரைட்டா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன், தட் இஸ் 2 ஒன்லி. அப்போ அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு மட்டும் ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து கர்ல் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கன்னா அந்த கர்ல் ஈஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கிடைக்காது ரைட்டா. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. The Lorentz transformation term root of 1 minus beta square where beta is equal to v by c which is acceptable அப்படின்னு நம்ம கேட்டுக்கோம் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் v less than c. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் இஸ் மேக்ஸிமம் அட்டைனபிள் வெலாசிட்டி இன் நேச்சர் ரைட்டா. அப்போ நம்ம இருக்கிற நேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைட் ரைட்டா, ஃபோட்டான் பார்ட்டிகல். அப்போ அந்த நம்ம வந்து வி இங்கே வேறு வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் அனதர் பார்ட்டிகல்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரைட்டா. நம்ம ஆப்ஜெக்ட்ஸோ வாட் எவர் இட் இஸ் எதுவும் இருந்துக்கலாம். அப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட இது கம்மியாக தான் இருக்கும். அப்போ வி லெஸ் தென் சி ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். இன்கேஸ் வந்து வி கிரேட்டர் தென் சியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் இமேஜினரி டேமாக மாறிடும். நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வி கிரேட்டர் தென் சி அப்படின்னு என்ன ஆயிரும், நமக்கு வந்து ரூட்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ரைட்டா. ரூட்டில் ஆன்சர் கிடைக்கும், ரூட் மைனஸில் நமக்கு ஒன்று கிடைக்கும் ரைட்டா. அப்போ விச் இஸ் நத்திங் பட் ஐ ரைட்டா. அது வந்து இமேஜினரி விச் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் இஸ் நோ பாசிபிள் ரைட்டா. இன்கேஸ் வி ஈக்குவல் டு சி அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் சேம் வெலாசிட்டியில் போச்சு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் gamma is equal to infinite அப்படின்னு ஆயிரும். அப்போ which is nothing but not possible ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன் ரைட்டா. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. The standard error of a given data is அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ ஒரு 5 டேட்டா கொடுத்துருக்கோம், 10 20 30 40 50 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கான ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு கேட்டுருக்கோம் ரைட்டா. அப்போ ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா பாருங்கள். STD அப்படின்னா which is nothing but a standard deviation ரைட்டா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ரூட் n ரைட்டா. இதில் n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5, ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 5 இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் பை என் ரைட்டா. இதில் மியூ அப்படிங்கிறது விச் இஸ் சம்திங் பற்றிய மீன் வேல்யூ, எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரிசக் கிவன் 10 20 30 பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் ரைட்டா. சரி, அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், டேரெக்டாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்குங்க ரைட்டா. அப்போ STD தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட் 250 ரைட்டா. மை அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் எரர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட நிப்பாட்டிக்கிறது உசிதம் ரைட்டா. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 250 பார்த்தீங்கன்னா 250 அதோட நிப்பாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா பாருங்கள், ரூட் 250 ரைட்டா, ரூட் 250 பை ரூட் 5 ரைட்டா. அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அகைன் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ 5 ரூட் 2, அப்போ ரூட் 2க்கான ஃபார்முலா அந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 5ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ரைட்டா. நீங்கள் அகைன் வந்து 250க்கு ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 5க்கு ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2 வகுத்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரைட்டா. சரி, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், 7.071 ரைட்டா. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள், இந்த சப் குரூப் there is எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா there is ஆவரேஜ் A equal to ஒரு குரூப் கொடுத்துருக்கோம் -a⁻3 -a⁻2 அப் டு அப்படியே போய்கிட்டே இருக்குது ரைட்டா. -a⁻n-1லேருந்து அப்படியே இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு ரைட்டா. அப்போ which is called which is nothing but ஆப்ஷன் B is correct one, that is a cyclic subgroup ரைட்டா. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏ தான் என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொரு டைம் என்ன ஆகிட்டு இருக்குது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது ரைட்டா. அப்போ எல்லா டைமுமே ஒரு சிங்கிள் டைமால் ஜென்ரேட் ஆகுது which is nothing but cyclic group ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க, சூஸ் பெஸ்ட் பிக்சர் அபவுட் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் இருந்து ராமன் ஸ்பெக்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 6b ரைட்டா. நெக்ஸ்ட்டு சக்ஸஸிவாக இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4b ரைட்டா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள், NMR used for structure determination in liquids. Option A is a correct one, that is a liquids. Next 13th question பாருங்க, London equation of first kind is option A is a correct one, that is divergence of J is equal to n E squared E by m ரைட்டா. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D which is nothing but a London equation of second kind ரைட்டா. அப்போ del cross J is equal to -n E squared B by m ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்கள், இன் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் விச் ஆர் அப்பியர்டு. த ரிசன் நோட்டேஷன்ஸ் ஆர் ஆஸ் யூஷுவல். அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டா போதுமானது, இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் W அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஒர்க்கு, Q அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி, U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி ரைட்டா. நான் கீழே கூட ஃபார்முலா எழுதியிருக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் பாருங்க, a wave travels with the angular frequency omega squared is equal to 2 alpha kq. Then what is the ratio of phase velocity to the group velocity? இதில் k அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரிஞ்சதான், that is a wave vector where alpha is a constant one. Option D is a correct one, that is a 2/3. சரி, அப்போ நம்ம சொல்யூஷன் வேணும்ல. அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, omega is equal to root of 2 alpha kq, அந்த ஸ்கொயர்டை வந்து நம்ம அங்கிட்டு கொண்டு போயிருக்கோம் ரைட்டா. சரி, அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் தி ஃபேஸ் வெலாசிட்டி டு குரூப் வெலாசிட்டி. இப்போ ஃபேஸ் வெலாசிட்டினா என்ன, தட் இஸ் ஏ ஒமேகா பை கே. குரூப் வெலாசிட்டினா டி ஒமேகா பை டிகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒமேகா நமக்கு தெரிஞ்சு போச்சு, கேவால் வகுத்துற வேண்டியதான் ரைட்டா. அதே மாதிரி அதாவது இந்த கே இருக்குது பாருங்க, அதை நமக்கு வந்து அப்படியே டேரெக்டாக புட் பண்ணிடலாம் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வெலாசிட்டி தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரைட்டா, வித் ரெஸ்பெக்ட் டு கே. அப்போ ஒமேகாவை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு கே வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும் பாருங்கள், 6 alpha k squared by 2 root 2 alpha kq. இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து அந்த விபி பை விஜியில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், விபி பை விஜி இஸ் ஈக்குவல் டு 2/3. ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் Dirac மேட்ரிக்ஸ் இஸ் which is nothing but a 4x4 மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ரைட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்பின் மேட்ரிக்ஸ் வந்து என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க, a nucleus emits an alpha particle followed by 2 beta particle, then the result is அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம், that is isotope. அதற்கான
எக்ஸ்பிரஷனை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டு. அப்போ ஐசோடோப்னா என்னது? சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் ரைட்டா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் அப்படியே இருக்குது, மாஸ் நம்பர் மட்டும் -4 வந்து வேரி ஆகுது ரைட்டா. அப்போ விச் இஸ் நதிங் பட் ஐசோடோப். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. angular frequency of a cyclotron is independent of velocity ரைட்டா. அப்போ அந்த சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க, ஒமேகா = EB/m ரைட்டா. ஓகே, அப்போ வெலாசிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதில் வந்து மாஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. the fundamental mode cutoff frequency of TE mode is அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் மோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் வேவ் கைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் மோடு ஃபண்டமெண்டல் மோடு விச் இஸ் நத்திங் பட் TE/MN = 10 ரைட்டா. அப்போ ஒமேகா MN the whole square = C²π² into M/A the whole square plus N/B the whole square. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, அது இஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. இதில் அப்படியே எம்க்கு பதிலாக 1ம் என்னுக்கு பதிலாக 0வும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா F = C/2A அப்படிங்கிறது கரெக்டான ஒன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன், C/2A. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் ஆர் தேர் இன் தி மைக்ரோ ப்ராசஸர் 8085 இஸ் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன், தட் இஸ் 5. இந்த மைக்ரோ ப்ராசஸர் 8085ல நம்பர் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸும் சென்ட் பண்ணிக்கிறோம், வீடியோவும் போட்டுக்கிறோம், ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நம்ம PGTRB பாலிடெக்னிக்கு வந்து எது வந்து கவர் ஆகுதோ அதையும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா கொஷினுமே வந்து சில டாபிக்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து காமன் தான், அதே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உதவும் ரைட்டா. சரி, மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா.